உயிருள்ளவை எவ்வாறு உணவை பெற்றுக்கொள்கின்றன? ஸோ இந்த டாபிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் பாருங்க. இப்போ எல்லா உயிர்களுக்கும் என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்றல் மற்றும் பொருட்கள், ரைட்டுங்களா? ஸோ உணவுப் பொருட்களை தாங்க அவன் அப்படி சொல்றான். அது எல்லா ஜீவராசிக்கும் தேவை. ஆனா இந்த பொருட்கள் எல்லாம் வெவ்வேறு முறைகளில் அது எடுத்துக்குது உணவுகளை, ரைட்டுங்களா? சொல்றான். சரி, ஓகே. சில உயிரிகளை பார்க்க சொல்றான். எல்லா உயிரிகளும் சொல்றான்னா சில உயிரிகள் சொல்றான்ன்றது ரொம்ப முக்கியம். சில உயிரிகளை மட்டும் கனிம மூலத்திலிருந்து என்ன எடுத்துக்குதான்? கார்பன் டை ஆக்சைடு, நீர், ரைட்டுங்களா? இதை உணவா எடுத்துக்குதான். அந்த உணவு வந்து எளிய உணவு அப்படின்னு மென்ஷன் பண்றான். எளிமையான உணவுங்க அப்படின்றான். கார்பன் டை ஆக்சைடும் நீரும் எளிமையான உணவு அப்படின்றான், ரைட்டுங்களா? அதை பயன்படுத்தி அது உணவு தயாரிச்சுக்குது. எக்ஸாம்பிள் பாருங்க, பசும் தாவரங்கள் அப்படின்னு சொன்னா பச்சை செடிங்க. இந்த பச்சை பசேல்னு இருக்கு இல்லையா செடி, அந்த செடிக்கெல்லாம் என்ன தேவை? கார்பன் டை ஆக்சைடும் நீர். ஸோ இதுதான் உணவு, ரைட்டுங்களா? அது மட்டும் இல்லாம சில வகை பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம், ரைட்டுங்களா? சில வகை பாக்டீரியா. அப்போ கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் இது எந்த மாதிரியான உணவு அப்படின்னு சொல்லி கேட்டானா அது எளிய உணவு, ரைட்டுங்களா? சிக்கலான உணவா எளிய உணவான்னு சொல்லி கேட்பான். ஸோ எளிய உணவுன்றது தான் ஆன்சர், ரைட்டுங்களா? இந்த எளிய உணவை பயன்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டான். அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும். தாவரங்கள் மட்டும் ஆப்ஷன்ல கொடுத்தோம்னா தப்பு. தாவரங்களும் பயன்படுத்துது, சில வகை பாக்டீரியாக்கள் பயன்படுத்துது. அவன் எல்லா வகை பாக்டீரியாவும் கொடுக்கல, சில வகை பாக்டீரியாக்கள் மட்டும்தான் பயன்படுத்துது. தாவரம் போலவே செயல்படுது போல. அதை என்ன சொல்றாங்கன்னா சுய ஜீவிகள் அப்படின்றான். சுய ஜீவிகள், ஆட்டோட்ரோப். ஆட்டோட்ரோப்னா சுயஜீவி, அதாவது உணவை தானே தயாரிச்சுக்கும். அதுக்கு பேர் தான் ஆட்டோட்ரோப் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டுங்களா? இப்ப செடியெல்லாம் பாருங்க, தானா உணவு தயாரிச்சுக்குது, ரைட்டா? இதனால தான் ஆட்டோட்ரோப் அப்படின்னாங்க. செடி மட்டும் இல்லைங்க, சில வகை பாக்டீரியா, ரெண்டுமே ஆன்சர். ஆட்டோட்ரோப்னா செடி மட்டும் போட்டுருவாங்க. செடி மட்டும் கிடையாது, பாக்டீரியாவும் வருது. எல்லா பாக்டீரியாவும்னா கண்டிப்பா கிடையாது, சில வகை பாக்டீரியா. ஏன் ரிப்பீட்டடா சொல்றேன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பிற உயிரிகள் அப்படின்னு சொல்றான், ரைட்டுங்களா? பிற உயிரிகள் அப்படின்னா இந்த ஆட்டோட்ரோப்ஸ் சுய ஜீவிகளை தவிர்த்து மிச்சம் இருக்கிற உயிரிகள் தான் பிற உயிரிகள், ரைட்டுங்களா? சிக்கலான உணவுப் பொருட்கள், ரைட்டுங்களா? இங்க எளிய உணவுப் பொருட்கள் பார்த்தோமா, இப்ப இங்க பார்க்க போறது சிக்கலான உணவுப் பொருள், ரைட்டுங்களா? பயன்படுத்துகின்றன, ரைட்டா? பயன்படுத்துவதற்கு முன் எளிமையான பொருள்களாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றான், ரைட்டா? இப்போ பிற வகை உயிரினங்கள் வந்து பார்த்தோன்னா, அதாவது சுயமா உணவை தயாரிக்க முடியாத உயிரினங்கள் சிக்கலான பொருட்களை வந்து பார்த்தோன்னா அது உணவா உட்கொள்ளுது. அப்படி உட்கொள்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுது? அது அந்த நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடி அந்த காம்ப்ளிகேட்டடா இருக்கிற ஃபுட் மாலிகுல்ஸை சிம்பிள் மாலிகுல்ஸா அது என்ன பண்ணும்? பிரேக் பண்ணணும். இதை பெறுவதற்கு உயிரிகள் என்சைம்ஸ், நொதிகள் எனப்படும் உயிரி கிரியா ஊக்கிகளை பயோ கேட்டலிஸ்ட் பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றான், ரைட்டா? என்சைம்ஸை பயன்படுத்துது. என்சைம்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் மாதிரி. அது என்ன பண்ணுது? அந்த காம்ப்ளிகேட்டடா இருக்கிற உணவை கரைச்சி எளிமையான உணவா வந்து பார்த்தீங்கன்னா அது மாத்தி அதுக்கப்புறம் அதை அப்சர்வ் பண்ணிக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். தமிழ்ல கிரியா ஊக்கி அப்படின்னு கொடுத்துருக்கான், ரைட்டுங்களா? பரஜீவிகள் அப்படின்றான். பரஜீவிகள் அப்படின்னா ஹெட்ரோட்ரோப்ஸ், ரைட்டுங்களா? உயிர் வாழ்வதற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுயஜீவிகளை சார்ந்துள்ளன அப்படின்றான். சரி, ஓகே. இந்த பரஜீவிகள் அப்படின்னு சொல்லி எடுத்ததுன்னா விலங்குகளை தான் சொல்ல வரான். விலங்குகள் போன்ற உயிரினங்களை வந்து சொல்லி வரான். அதுதான் பரஜீவிகள். அது வந்து பரஜீவிகள்ன்றது தானா உணவை வந்து பார்த்தீங்கன்னா அது தயாரிக்காது, ரைட்டுங்களா? ஸோ இந்த தானா உணவை தயாரிக்க முடியாத இந்த ஹெட்ரோட்ரோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை சார்ந்திருக்கும்? பிளான்ட்ஸ் அந்த மாதிரி தான் சார்ந்திருக்கும். உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பயன்படுத்தும், ரைட்டுங்களா? அந்த தாவரத்தை நேரடியா சார்ந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டானா அது ஆமாம் ஆன்சர் தான். அல்லது மறைமுகமாகவோ, பாருங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுயஜீவிகளை சார்ந்துள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றோம். சுயஜீவிகள், ரைட்டுங்களா? சுயஜீவிகள்னா யாருங்க? தாவரங்கள், ரைட்டுங்களா? தாவரங்கள் மற்றும் சில வகை பாக்டீரியான்னு சொல்லியிருக்கான். ஸோ இவற்றை வந்து பார்த்தோன்னா சார்ந்திருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றான்? விலங்குகள் மற்றும் பூஞ்சைகள், இதுதாங்க டைரக்டா சொல்லுவான். ஸோ பரஜீவிகள்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹெட்ரோட்ரோப்ஸ் பரஜீவிகளுக்கு எடுத்துக்காட்டு விலங்குகள், விலங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கிற பூஞ்சை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு. இது டைரக்ட் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். கண்ணூட்டம்
ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். சரி, சுயஜீவிகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். சுயஜீவிகள் வந்து பார்த்தோம்னா சுயமாக தானாகவே உணவை வந்து தயாரித்து கொள்வது தான் சுயஜீவிகள். அது எப்படி தயாரிச்சுக்குது? கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி அதனுடைய ஆற்றல் தேவைகளை ஒளிச்சேர்க்கையின் மூலம் போட்டோசிந்தசிஸ் மூலம் வந்து என்ன பண்ணுது, உணவு வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து நிறைவேற்றிக்குது. ரைட்டுங்களா? அப்படி தயாரிக்கப்பட்ட உணவானது சேமிக்கப்பட்ட ஆற்றலாக மாற்றுகின்றன அப்படின்றான். ரைட்டா? உணவை தயாரித்து என்ன பண்ணுது, ஆற்றலாக எனர்ஜியாக அது வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ரைட்டா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுது, நீர் யூஸ் பண்ணுது. ஸோ இதன் வழியில் பெறப்பட்ட பொருட்கள் சூரிய ஒளி மற்றும் குளோரோஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையம். ரைட்டுங்களா? குளோரோஃபில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலை பச்சை கலரில் இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னா குளோரோஃபில் தான் காரணம். இப்போ இது குளோரோஃபில் இதெல்லாம் பயன்படுத்தி அந்த உணவுப் பொருட்கள் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்டுகளாக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, கார்போஹைட்ரேட்டுகளாக மாற்றுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ தாவரங்களில் ஆற்றலை கொடுப்பதற்கு கார்போஹைட்ரேட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. டைரக்ட் கொஸ்டின்ங்க, தாவரங்களுக்கு ஆற்றலை கொடுப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கார்போஹைட்ரேட் அப்படின்றது தான் ஆன்சர். உடனடியாக பயன்படுத்த முடியாத கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் மூலம் கார்போஹைட்ரேட்டுகளை தயாரிக்குது. அதை அதனுடைய எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்குது. ஒருவேளை அதை உடனடியாக பயன்படுத்த முடியலன்னா அந்த கார்போஹைட்ரேட்டை என்ன பண்ணுது, ஸ்டார்ச் வடிவில் சேமித்து வைக்கப்படுகிறது. ரைட்டுங்களா? ஸோ உடனடியாக பயன்படுத்த முடியாத கார்போஹைட்ரேட்டை எந்த வடிவில் தாவரங்கள் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்டார்ச் வடிவம். அது ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது. சரி, ஓகே. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சதை தாவரங்களுக்கு தேவைப்படும் பொழுது பயன்படுத்துகிறது. கரெக்ட் தானே? ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எதுக்குங்க, எப்போ தேவைப்படுதோ அப்போ பயன்படுத்துது. ரைட்டா? சரி, ஓகே. நாம் உண்ணும் உணவிலிருந்து, இப்போ மனுஷங்களை சொல்கிறாங்க, நாம் உண்ணும் உணவிலிருந்து பெறப்படும் ஆற்றல். ஸோ எப்படி தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மூலம் எனர்ஜி பெறுதோ அது மாதிரி நாம் சாப்பிட்றதின் மூலம் வந்து என்ன பண்ணுது, நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ரைட்டா? அந்த எனர்ஜியை கிளைக்கோஜன் வடிவில் சேமித்து வைக்கப்படுவது போன்ற நிலையை ஒத்துள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மனுஷன் சாப்பிட்ற உணவுலிருந்து ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றலை மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் இதுதான் முக்கியம். ஸோ கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடியில் வந்து ஸ்டோர் பண்ணுது. ரைட்டா? ஸோ அதே போன்ற நிலையை தான் தாவரமும் செய்யுதுன்னு சொல்கிறான். 6 கார்பன் டை ஆக்சைடு, ஏன்னா ஒளிச்சேர்க்கையின் பொழுது நமக்கு தெரியும் அது கார்பன் டை ஆக்சைடு தான் எடுத்துக்குது. ரைட்டுங்களா? 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O, கார்பன் டை ஆக்சைடும் நீரும் தான் எடுத்துக்குது. ரைட்டுங்களா? சூரிய ஒளி வந்து மேலே கொடுத்துருக்காங்க. எதை யூஸ் பண்ணுது, குளோரோஃபில். இது ரொம்ப முக்கியம், இங்கே டைரெக்டாக கேட்பான். யூஸ் பண்ணி அது என்ன தயாரிக்குது, குளுக்கோஸ் தயாரிக்குது. குளுக்கோஸ்க்கான ஃபார்முலா பாருங்கள், C6H12O6. ஸோ இதுதான் குளுக்கோஸ். அது மட்டும் இல்லாமல் செடி மரங்கள் எடுத்துக்கிறோம், அது என்ன கொடுக்கும், கார்பன் டை ஆக்சைடு அது இன்டேக் பண்ணிங்க எடுத்துக்கும். அது என்ன கொடுக்கும், ஆக்சிஜனை கொடுக்கும். எவ்வளோ ஆக்சிஜன், 6O2. ரைட்டா? 6 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லை நீராவியை கொடுக்கும். ஸோ 6 H2, அது வந்து நீராவியாக வெளிவருங்க. ஸோ வரும். ஸோ அடுத்து பாருங்க, ஒளிச்சேர்க்கையின் பொழுது உண்மையாக என்ன நிகழ்கிறது. ஸோ ஒளிச்சேர்க்கையின் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், குளோரோஃபில் பச்சையம் ஒளி ஆற்றலை உறிஞ்சிக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது டைரக்ட் கொஸ்டினாக கேட்கலாம். சூரியனிலிருந்து வரும் ஒளி ஆற்றலை தாவரத்தின் எப்பகுதி அல்லது எது ஒளி ஆற்றலை உறிஞ்சு கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டானா டைரக்டான ஆன்சர் என்னதான், குளோரோஃபில் தான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ரைட்டா? இப்போ லைட் எனர்ஜி அது என்ன எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது, கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. மற்றும் நீர் மூலக்கூறு ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆக சிதைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ தெரியும் நமக்கு, நீர்னா வந்து பார்த்தீங்கன்னா H2O. ரைட்டுங்களா? H2Oன்றது நீர். இதில் ஹைட்ரஜன் எலமெண்ட் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் உடைக்குது. ரைட்டுங்களா? சிதைக்கப்படுகிறது, அது உடைக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. ரைட்டுங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டுகளாக குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு என்னவா குறைக்கப்படுகிறது அல்லது மாற்றப்படுகிறது, கார்போஹைட்ரேட்டுகளாக மாற்றப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உடனடியாக நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. டைரக்டா கேட்பாங்க. இதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். மேலே பார்த்தா அந்த 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நடக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்றான். ரைட்டுங்களா? எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிள் சொல்றான் பாருங்க. பாலைவன தாவரங்கள் இரவில் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு
பகலில் குளோரோஃபில் மூலம் உறிஞ்சப்பட்ட ஆற்றலுடன், எதன் மூலம் உறிஞ்சப்பட்ட ஆற்றல்? குளோரோஃபில் மூலம் உறிஞ்சப்பட்ட ஆற்றலுடன் வினைபுரிந்து இடைப்பட்ட நிலையில் உணவு தயாரிக்கின்றன அப்படின்னு சொல்றோம். இப்போ பகல் நேரங்களில் பார்த்துங்க, தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்படிதான் நடக்கும். ஆனா பாலைவனத்தில் இருக்கிற தாவரங்கள் இதுக்கு அப்படியே ரிவர்சல் இருக்குது. இரவு நேரங்களில் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா CO2 எடுத்துக்கிட்டு, அப்போ நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லைட் எனர்ஜி அதுக்கு கிடையாது. நைட்ல வந்து சூரியன்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுது? பகல்ல இந்த தாவரமானது குளோரோஃபில்லை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது? ஒரு எனர்ஜி எடுத்துக்கிச்சு இல்லையா, லைட் எனர்ஜி எடுத்துக்கிச்சு இல்லையா, அதை அது கூட ரியாக்ஷன் ஆகிட்டு இடைப்பட்ட நிலையில் உணவு தயாரிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு இலையின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை ஒரு நுண்ணோக்கி மூலம் கவனமாக பார்த்தால் சில செல்களில் பச்சை நிற புள்ளிகளை காணலாம். பச்சை நிற புள்ளிகளை வந்து பார்க்கலாம். இந்த பச்சை நிற புள்ளிகள் செல் உறுப்புகள் என்று அழைக்கப்படும். ரைட்டுங்களா? செல் உறுப்புகள் என்று அழைக்கப்படும் குளோரோஃபில்லை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுள்ளன. ரைட்டுங்களா? ஸோ கொண்டுள்ள குளோரோபிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றான். குளோரோஃபில்களை கொண்டுள்ளதுன்னது குளோரோபிளாஸ்ட். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ங்க. சரி, ஓகே. குளோரோஃபில் எல்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நாங்க குளோரோபிளாஸ்ட். இதாங்க டைரக்டா கேட்பான்.